நம்ம இன்றைக்கி ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய மந்தி ரெஸ்டாரண்ட்டோடைய ஃபுட்டை பற்றி தாங்க ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கிச்சன்லேயே போய் பிளேட்டிங் எல்லாமே சூப்பராக எடுத்துட்டோம். இந்த மந்தி எங்கே இருக்குது, இதோடைய டேஸ்டெல்லாம் என்னது அப்படிங்கிற ஃபுல் ரிவ்யூவும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வந்திருக்கக்கூடியது கேர்ள் ஃப்ரெண்டு மந்தி. இங்கே தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். அரேபியன் ஃபுட் இது. ஸோ உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி ஒட்டகம் வச்சுருப்பாங்க. நல்ல ஒரு ப்ராஸில் அழகான ஒரு ஒட்டகம் இருக்குது. உள்ளே நுழைஞ்ச ஒட்டியுமே உங்களுக்கு லாபியில் இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, அழகாக ஒரு சில இதெல்லாம் இருந்துச்சு. இங்கெல்லாம் சூப்பரான ஒரு செல்ஃபி பாயிண்ட் மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா கோல்டன் கலரில் நம்ம போகையில் லைட்டிங்லாம் போடலை, நம்ம வரையில் திருப்பி ரிட்டன் லைட்டிங்லாம் போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் கொஞ்சம் அழகான பிளேசஸ்லாம் இருந்துச்சு. ரொம்ப ஒரு மீடியமான ஒரு அளவு மந்தி தான், ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. ஆனால் வச்சுருந்ததில் கொஞ்சம் யூனிக்காக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்ம இப்போ மாடிக்கு போகிறோம். மாடிக்கு ஏறையில் இந்த மாதிரி கீழேயும் இருக்குது, மாடியிலையும் இருக்குது. மாடியில் ஏறையிலே இந்த மாதிரி அழகான ஒரு இது இருக்குது. இன்னும் ஃபோட்டோ எடுத்தால் செம்மையாக இருக்கும் வியூ. அதே மாதிரி கீழேயுமே வாஷ்ரூம் இருக்குது. ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு வாஷ்ரூம்லாம் மாடியிலையும் இருக்குது. ஸோ நம்ம போகையில் ஒரு 7 o'clock இருக்கும் டைமிங்கு. அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் போகையில் ஃப்ரீயாக இருந்துச்சு. அந்தளவு நம்மளுக்கு க்ரௌட் இல்லை. அதனால் நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ லேட்டாக போனால் பயங்கர க்ரௌட் ஆயிரும். நம்மளுக்கு தெரியும் மந்தி இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருப்பாங்க. பாக்ஸாக இது பண்ணி நம்ம கீழே உட்காந்து தான் சாப்பிடணும். ஒரு பெரிய பிளேட்டில் பிளேட்டிங் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதான் மந்தி பிரியாணி. இதான் நம்மளோடது. தனித்தனி செக்ஷன் அப்படி பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ கேட்டு கிச்சன்லேயே போய் பிளேட்டிங்லாம் நம்ம வீடியோ ஷூட் பண்ணோம். பிளேட்டு ஃபஸ்ட்டு நல்லா அந்த மாதிரி க்ளீன் பண்ணி தண்ணியெலாம் இல்லாமல் நீட்டாக தொடச்சி எடுத்துகிட்டு பிளேட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ரைஸ் தான் எடுத்து மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க. டக்குன்னு போயிட்டே இருக்குது பிளேட்டிங்கு. ஸோ சைடு பை சைடாக இன்னொருத்தவங்க அந்த கிரேவி, சூப்பு, மைனஸு எல்லாம் அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது சிக்கன் 2 பீசஸும் வச்சது. ஸோ சாலட்டு, இது மட்டனு, சிக்கன் விங்ஸு, ப்ரான்ஸு, ஃபிஷ்ஷு, அது ஒரு மட்டன் கிரேவி அந்த ஒயிட் கலரில் இருக்குது. மேலே ஃப்ரைடு ஆனியனும், இது ஃப்ரைடு ட்ரை ஃப்ரூட்ஸு, கொத்தமல்லி எல்லாம் தூவி அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு மந்தி. இதான் நம்மளுடைய பிளேட்டிங். இதைத்தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னொன்று ஒரு சின்னதாக ஒரு சிக்கன் மந்தி பண்ணுறோம், அதையும் எடுத்துக்குங்க அப்படின்னு அவங்களே கூப்பிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் எடுத்தாச்சு. இதில் வெறும் சிக்கன் மட்டும்தான். அதே மாதிரி மைனஸ் வச்சாங்க. இது சூப்பு, அந்த கிரேவி, ஃப்ரைடு ஆனியன், ஃப்ரைடு ட்ரை ஃப்ரூட்ஸு, கொரியண்டர் லீஃப் எல்லாம் தூவி இது ஒரு சின்ன மந்தி. ஸோ இது அவங்களே கூப்பிட்டு எடுத்துக்குங்க அப்படின்னாங்க. ஸோ இதையும் எடுத்து முடித்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மாடியில் போய் நம்மளுடைய ஃபுட்டை சாப்பிட்டுட்டு நம்ம ரிவ்யூ பார்க்க ஆரம்பிச்சிடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நம்மளும் நான் ஒரு சின்ன பிளேட்டில் தனியாக வாங்கிட்டேன். சின்ன ஒரு பிளேட் வாங்கிட்டு நான் எல்லாம் தனியாக எடுத்து வச்சிட்டேன். ஃபஸ்ட் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் ப்ரான்ஸை. ப்ரான்ஸ் பார்க்கையிலே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி டேஸ்ட்டுமே செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக ஓவர் குக்கும் ஆகலை, குக் ஆகாமல் இல்லை, செம்மையாக சூப்பராக கரெக்டாக ஃப்ரை பண்ணி செம்மையாக ரோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது அந்த ஃபிஷ்ஷு வச்சாங்க இல்லையா, அந்த ஃபிஷ்ஷுமே முள்ளெல்லாம் இல்லை, சூப்பர் சாஃப்டாக வெந்திருந்துச்சு. உள்ளுக்குள்ளேயும் மசாலா இருந்து அப்படி ஒரு மாதிரி ஜூஸியாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இது ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. பார்க்கலே தெரியும் சூப்பராக வெந்திருந்துச்சு. உள்ளுக்குள்ளே மசாலா நல்லா சார்ந்துருந்துச்சு. பச்சையாவோ ஃபிஷ்ஷோடைய ஸ்மெல்லோ எதுவுமே இதில் வரல. சூப்பராக குக் ஆகிருந்துச்சு ஃபிஷ்ஷுமே. உங்களுக்கு ப்ரான்ஸும் சூப்பராக இருந்துச்சு, ஃபிஷ்ஷும் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து சிக்கன் பார்க்கலாம். அதே மாதிரி சிக்கனுமே நல்லா வெந்திருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு சிக்கனு. அதை நம்ம எந்த குறையும் சொல்லவே முடியாது. சூப்பராக வெந்திருந்துச்சு. அப்படியே பஞ்சாக வெந்துருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வெந்திருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன, சிக்கனில் கொஞ்சம் பீசஸ் ஃப்ளஷ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதிகமாக அந்த மாதிரி எலும்பாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு.
இது வந்து மட்டன், எனக்கு இது தெரியல ஆட்டுக்கறியாங்கிறது தெரியல. நீங்கள் பார்க்கலே பாருங்கள், நூலை பிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை சாப்பிடையிலையுமே இப்படி தான் இருந்துச்சு. இதை சாப்பிடையிலையுமே ஏதோ வந்து ஒரு ரப்பரை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டா, ஒரு ரப்பர் பேண்டை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டா மென்னுக்கிட்டே இருந்தோம்னா எப்படி இருக்கும், கடைசி வரைக்கும் அதை அதை இது பண்ணவே முடியலை, அந்த மாதிரி இருந்துச்சு. மட்டன் வந்து கண்டிப்பாக எனக்கு தெரியல இது ஆட்டுக்கறியாங்கிறது. மட்டன் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நான் சாப்பிடவே இல்லை. யாருமே மட்டனை வந்து அப்படியே வச்சுட்டோம், நாங்கள் சாப்பிடலை. இது சிக்கன் விங்ஸும் ஓகே, இதுவும் சூப்பராக இருந்துச்சு. இதுவும் நல்ல, அதாவது வேறு டேஸ்ட்டு. அந்த சிக்கன் வேறு டேஸ்ட்டில் இருந்துச்சு, சிக்கன் விங்ஸ் இது வந்து வேறு டேஸ்ட்டில் இருந்துச்சு. சிக்கன் ஒன்று தான், ஆனால் வந்து மசாலா வேறு, டேஸ்ட் வந்து அதனால் வேறு இருந்துச்சு. இதுவும் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து இந்த கிரேவியில் வந்து ஒரே ஒரு மட்டன் பீஸ் தான் போட்டிருந்தாங்க. இந்த கிரேவியை சாப்பிட்டு பார்க்கலாம் நம்ம. ஸோ சாதமும் சூப்பராக இருந்துச்சுங்க, அதை சொல்லணும். ஒரு மாதிரி அந்த பாய் வீட்டிலலாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த நெய்ச்சோறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு. வெறும் சாதமே நீங்கள் சாப்பிட்டா கூட இந்த கிரேவியோடு ஊற்றி சாப்பிடல அட்டகாசமாக இருந்துச்சு. அல்டிமேட்டுங்க, அந்த கிரேவிக்கும் அந்த சாதத்துக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. வெறும் சாதம் மட்டுமே சூப்பராக இருந்துச்சு. நான் சொன்னேன் பாய் வீட்டு அந்த கீ ரைஸ் மாதிரி இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டு. மட்டனை இதுவுமே கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு பிச்சு எடுத்து இழுத்து சாப்பிட்றது மாதிரி. ஆனால் இது வந்து சாதத்தில் இருந்த அளவுக்கு அவ்வளவு அந்த ரப்பரியாக இல்லை. இது கொஞ்சம் ஓகே தான், இது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த மட்டனும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்துச்சு, அந்த கிரேவியில் ஊறி இந்த மட்டன் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த மட்டனோட, அதாவது ரைஸில் வச்சு அந்த மட்டனோட கம்பேர் பண்ணையில் இது கொஞ்சம் ஓகே தான். ஆனால் எனக்கு வந்து இது ரெண்டுமே ஆட்டுக்கறியா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப டேஸ்ட் வைஸும் வித்தியாசமாக இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம ஆட்டுக்கறி சாப்பிட்டது இந்த மாதிரி நூலாக நான் பார்த்ததே கிடையாது. அதனால் எனக்கு மட்டன் வந்து எனக்கு இங்கே வந்து எனக்கு பெருசாக பிடிக்கவே இல்லைங்க. மற்ற எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, மீன், எறா, சிக்கன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மட்டன் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இது வந்து ஆட்டுக்கறி மாதிரி நான் ஃபீல் பண்ணவே இல்லை, அதனால் எனக்கு தெரியல. ஸோ கீழே வந்து எல்லோரும் இப்படி கலந்து கட்டி இப்படி தான் பெரிய பிளேட்டு போய்கிட்டு இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து ஒரு தனி பிளேட்டில் வந்து உங்களுக்கு சாப்பிட்டு ரிவ்யூ போடுறதுக்காண்டி ஒரு தனி பிளேட் வந்து வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், சின்ன பிளேட்டு. நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டிருந்தாங்க இல்லையா, கிஸ்மிஸ், அது வந்து நம்மளுக்கு சாப்பிடையில கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ரொம்ப இனிப்பாக இடையில சேர்ந்து வர்ற மாதிரி. மற்றபடி வந்து ஓகே தான் எல்லாமே. அடுத்து ஃபைனலாக நாங்கள் வந்து ஒரு கோலி சோடா வாங்கினோம், லெமன் சோடா. ஸோ அதுவும் வந்து சூப்பராக இருந்துச்சு. கேஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் வெளியில் ஒரு இடம் குடித்தேன், என்ன கோலி சோடாக்கெலாம் சொல்கிறாளேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா நாங்கள் வெளியில் ஒரு டைம் குடிக்கல, அவ்வளவு சோடா அப்படியே ஒரு வாய் ஊற்றுறோட்டியுமே மூக்கில் ஏறுனுச்சு. அந்த கோலி சோடாலேருந்து அந்த சோடா எந்த ஒரு டேஸ்ட்டுமே தெரியவே இல்லை. பட் இந்த கோலி சோடா வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நம்ம வீட்டில் லெமன் ஜூஸ்லாம் வந்து குடிப்போம் இல்லையா, அந்த லெமன் ஸ்வீட் சால்ட் அதெல்லாம் போட்டு அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு மைல்டு சில்டாக சூப்பராக இருந்துச்சு லெமன் சோடா. இதான் அந்த மெனு கார்டு. ஸோ ஹாஃப் பிளேட்டு, ஃபுல் பிளேட்டு ரெண்டுமே இருக்கும். தனித்தனியாக வந்து சிக்கனு, மட்டனு, ஃபிஷ்ஷு, அப்புறம் வந்து வெஜ்ஜு, அந்த மாதிரி தனித்தனியாக வந்து உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி. ஸோ ரேட் வந்து இது தான். ஸ்பெஷல் மந்தி, சீ ஃபுட் மந்தி தனித்தனியாக. என்னைய கேட்டிங்கன்னா தாராளமாக ஒரு டைம் போய் சாப்பிடலாம். அந்த மட்டன் மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு, எனக்கு பிடிக்கல, எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்கல, நாங்கள் சாப்பிடல, அது மாதிரி ரப்பரியாக இருந்துச்சு. மற்றபடி ஃபிஷ்ஷு சூப்பராக இருந்துச்சு, ப்ரான்ஸு சூப்பராக இருந்துச்சு, சிக்கன் சூப்பராக இருந்துச்சு, ரைஸு அட்டகாசமாக இருந்துச்சு. அந்த ரைஸோட அந்த ஒயிட் கிரேவி இருந்துச்சு இல்லையா, அது அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ சான்ஸே இல்லை, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஒரு டைம். அந்த க்ரீன் மெனு வந்து மெயின் கோர்ஸோடைய அந்த மெனு. இந்த ஆரஞ்சு மெனு வந்து அதாவது ஸ்டார்டட் கபாப்பு, டிக்கா, அந்த மாதிரி வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுமே, தந்தூரி. ஸோ வெஜ்ஜில் வந்து பன்னீர், ப்ரோக்கோலி, மஷ்ரூமு அதெல்லாம் இருந்துச்சு. நம்ம இது வேணும்னாலும் தனியாக ஆர்டர் போட்டுக்கலாம். குனாஃபா இருந்துச்சு டெசர்ட்டில். ஸோ மில்க் ஷேக், இந்த இதெல்லாம் இதான் வந்துட்டு மெனு. நீங்கள் செக் பண்ணுறேன்னா செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தாராளமாக ஒரு டைம் போகலான்னா நான் தாராளமாக ஒரு டைம் போகலான்னு சொல்லுவேன். நாங்கள் 8:30க்கு சாப்பிட்டுட்டு ரிட்டன் வரையில் பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு. நம்ம போகையில் இங்கே ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்தோம் இல்லையா, இப்போ மேலே அவ்வளோ க்ரௌடு. சரி மேலே தான் அப்படி இருக்குன்னா கீழே வந்தால் கீழேயும் அதோட பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு, அவ்வளோ வெயிட்டிங்கில் இருந்தாங்க. ஸோ இது கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா துர்க்கம் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, துர்க்கம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது இந்த கேர்ள் ஃப்ரெண்டு மந்தி.
ஸோ 2 வீலர்னால் நீங்கள் வந்து இங்கேயே பார்க் பண்ணிக்கலாம். 4 வீலர்னால் பிரச்சனையே இல்லை. வேலட் பார்க்கிங் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வாங்கி போய் பார்க் பண்ணிப்பாங்க. அதனால் நம்மளுக்கு மெயின் ரோட்டில் எங்கே பார்க் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிற அந்த டென்ஷனே வேணாம். ஸோ மற்றபடி எல்லாமே ஓகே தான். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். சூப்பரான இடம், நான் அதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ செம்மையாக இருந்துச்சு சாப்பாடு.